அவர் ஜீவ ஒளினா அவருடைய பிள்ளையாகிய எனக்குள்ள தயா அந்த ஜீவ ஒளி பிரகாசிக்குது. ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து வெளிச்சம்னு சொல்றாருன்னா அவர் ஒளியா இருக்கிறார். இருக்கிறேன், நான் நீதியின் சூரியனா இருக்கிறேன், என் தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் என்னால பேச முடியும் சொல்லி ஒரு மாற்றம் உனக்குள்ள வந்திருக்குல்ல. இந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு அவருக்கும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குமானால் அவர் ஒளியா இருக்கிறார், நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. உங்களை எந்த இருளும் ஆதிக்கம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாம் வேத புஸ்தகத்துக்கு என்னவா எல்லா வேத புஸ்தகத்தை திருத்திக் கொள்ளலாம். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரத்தில், மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் எங்க வெளிச்சம், என் வாழ்க்கையை இருள் அடைஞ்சு போய் இருக்குது, என் வாழ்க்கையில எல்லாமே இருட்டின் அனுபவமா இருக்குது, என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு நீங்க தான் வெளிச்சம். நீங்க இல்லைன்னா இந்த உலகம் இருட்டுக்குள்ள மாட்டிக்கிடும். அது இந்த உலகத்தை நீங்க ஒருபோதும் பாருங்க, ஒருபோதும் மறக்க கூடாது. இந்த உலகத்துக்கு நான் தான் வெளிச்சங்கிறது. ஏன்னா இருளுங்கிறது பொல்லாதது. இருளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதி மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க, இருளுக்குள்ளே வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, 6 மணி ஆயிடுச்சுன்னா போதும் குகைகளுக்குள்ளால போயிடுவாங்க. குகைகளுக்குள்ளால போய் தீப்பந்தங்களை கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே வாழ்ந்தார்கள். நாட்கள் போனது கிட்டத்தட்ட நம்முடைய 4வது 5வது தலைமுறைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறதுமா இந்த வெளிச்சங்கள் இல்ல. ஒரு குண்டு பல்பு தான். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குண்டு பல்பு தான். அந்த குண்டு பல்பு கூட 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிம்னி விளக்கு, ஒரு சிம்னி விளக்கு வெளிச்சத்துல தான் வாழ்க்கையை நடத்தினாங்க. ஆனா அந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக 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 இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தேசம் முழுதும் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வீட்டுல ஒரு 40 வாட்ஸ் பல்பு தான் இருக்கும். அந்த பல்பெல்லாம் இன்னைக்கு மாறி என்ன பண்ணிச்சுன்னா, டீப் லைட் வந்துச்சு. டீப் லைட் வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்இடி ஆயிடுச்சு. மட்டுமல்ல, இன்னைக்கு என்னன்னா இரவை பகலை போல மாற்றிட்டாங்க. பகலை போல, இரவு பகலை போல வெளிச்சம் ஆயிடுச்சு. இந்த கிரிக்கெட் விளையாடுற மைதானங்கள்லாம் பாத்தீங்கன்னா இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இல்லை, அந்த அளவுக்கு வெளிச்சம் ஆகிட்டாங்க. ஏன்னா வெளிச்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மலை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். 5வது அதிகாரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மலை பிரசங்கம் பண்ணும்போது திரளான ஜனங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தேவனை தேடி வருகிறாங்க. பாருங்க, எல்லாத்திலையும் திருப்தியாக இருந்தவங்க தேவனை தேடி வரல. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாலே ஒவ்வொரு தேவைக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல குறைவுபட்டு போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல நெருக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல கைவிடப்பட்ட தன்மை அனுபவிக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல சமாதானத்தை இழக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷத்தை இழக்கிறாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக தேவ சமூகத்தை தேடி வந்து தேவனுடைய பாதத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் யாரும் கேட்டீங்கன்னா பாவன மக்கள், ஏதோ ஒரு தேவைக்காக தேடுகிற மக்கள், தேவனை தேடி வந்து தேவனிடத்திலிருந்து என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இந்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நன்மை வராதா? ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்க ஏங்கி கொண்டிருக்கிறோமோ, சில காரியத்தை தேடி நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோமே, இந்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நன்மை வராதா என்று எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, நீங்க தான் இந்த உலகத்துக்கு
வெளிச்சம். ஹல்லேலூயா. அதே போல இந்த மாலை வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஏன் நாம் வெளிச்சம்? ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து வெளிச்சம்னு சொல்றாருன்னா, அவர் ஒளியா இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறபடினால, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? வெளிச்சம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்ம எப்படி வெளிச்சமா இருக்கிறோம்? இப்போ நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், ராத்திரி ஆயிடுச்சுனாக்கி அப்படியே போய் நின்றுட்டு வானத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்தோம்னாக்கி அங்க நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் இருளா இருக்குதா வெளிச்சமா இருக்குதா? அப்படியே கலர் கலரா மின்னுதில்ல நட்சத்திரங்கள்லாம், கலர் கலரா மின்னுதில்ல. ஆனா இந்த நட்சத்திரத்துடைய இயல்பு தன்மை மின்னுகிற அனுபவம் இல்லை, ஒளிரும் அனுபவம் இல்லை. பாருங்க, சயின்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னாக்கி, இந்த நட்சத்திரங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் மின்னுதுன்னு. இந்த நட்சத்திரங்களுக்கு மின்னுகிற அனுபவம் இல்லை. வேதத்தின்படி, பைபிளின்படி ஆண்டவர் என்ன செய்தானா, இரவை ஆள சிறிய சுடரும் பகலை ஆள பெரிய சுடரும் படைத்தார். இப்ப கவனிங்க, இந்த நட்சத்திரங்கள் எப்படி மின்னுது, இந்த நட்சத்திரங்கள் எப்படி வெளிச்சமா இருக்குது, இந்த நட்சத்திரங்கள் எப்படி ஒரு லைட்டை கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. சூரியன் என்ன செய்யுதுன்னா உலகத்தை சுத்தி வந்து கொண்டிருக்குது. இந்த சூரியனை சுத்தி ஏகப்பட்ட கிரகங்கள், ஏகப்பட்ட கோள்கள் சுத்தி வந்துட்டு இருக்குது. கவனிங்க, இந்த கோள்கள் இருக்குல்ல, இந்த கிரகங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே சூரியனிலிருந்து வருகிற இந்த வெளிச்சத்தின் தன்மை, இந்த ஒளியின் தன்மை இந்த நட்சத்திரங்கள் மேல, இந்த கிரகங்கள் மேல, இந்த கோள்கள் மேல பட்டதுனால இந்த சூரியனுடைய இந்த ஒளிய இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யுதுன்னா பிரதிபலிக்குது. இதனால பாருங்க, நம்முடைய பார்வைக்கு போய் நின்று பார்க்கும்போது நட்சத்திரங்கள்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொரு விதமா லைட்டை கொடுக்குது, ஒவ்வொரு விதமா மின்னுது. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன். இப்போ பைபாஸ் ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் நல்ல நைட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன். நல்ல பைபாஸ் ரோட்ல வரட்டி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஹெட்லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப இருட்டாயிரும். ஆனா மறுபடியும் இந்த ஹெட்லைட்டை போட்ட உடனே அங்கங்க சீரியல் லைட் எரிஞ்சது மாதிரி, அப்படி ரோடெல்லாம் சீரியல் போட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படி ஜோதியா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இந்த ஸ்டிக்கருடைய தன்மை. இதுதான் ஆண்டவர் சொல்ற பாருங்க, அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறபடினால, அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறபடினால, அவர் ஒளியா இருக்கிறபடினால அவருடைய ஒளி நமக்குள் ரிஃப்ளெக்ஷனை வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒளியா இருக்கிறேன், நீ என்னுடைய வெளிச்சமா இருக்கிற. நான் ஒளியா இருக்கிறேன், எனக்குரிய காரியத்தை நீ பிரதிபலிக்கிறவனா இருக்கிற. நான் தேவனா இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளையாக இருந்து நான் எப்படி உனக்கு ஒளியாக இருக்கிறோ அதே போல நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. கவனிங்க, நான் எப்படி இருக்கிறனோ அதை பிரதிபலிக்கிற வெளிச்சம் தான் நீன்னு சொல்லி நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல எந்த தெய்வத்தாலையும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல ஏராளமான தெய்வங்கள் இருக்குது. இந்த தெய்வம்லாம் ஒரு வாட்டி என்ன பிரதிபலிங்க அப்படின்னு சொன்ன நிலைமை என்ன ஆகும்? ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவளாகவே இருக்கிறேன், நான் நீதியின் சூரியனா இருக்கிறேன், நான் ஒளியா இருக்கிறேன். என்ன நீ பிரதிபலிச்சனா நீ வெளிச்சமா இருப்ப. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அன்பான தேவ பிள்ளையே, நம்ம யாருங்கிறது எப்பொழுதுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் கூப்பிடுற மகிமையின் தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எல்லாவற்றுக்கும் எனக்கு முன்மாதிரியானவர். அவரு சொல்றாரு, நான் உனக்கு ஒளியா இருக்கிறேன், நீ என்னுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனால நீ வெளிச்சமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யோவான் 1:4 வாசிங்களா? யோவான் 1:4.
அவருக்குள் ஜீவன் இருந்தது. கவனிங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. ஒளியாயிருந்தது. கவனிங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. எந்த மனுஷனுக்குனா, எந்த மனுஷன் அவரை பற்றிக்கொண்டு அவரை வரலாற்று சுவடாய் வைத்து அவரை தம்முடைய தெய்வமாய் கொண்டு அவரை என்னுடைய எல்லா வாழ்க்கையில எல்லாம் சொல்லி எந்த மனுஷன் வாழ்கிறாரோ அவருக்கு அவர் ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே யோவான் 1:9 சொல்லுது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியானவர் அவர். வாசிக்கலாம் ஒருவர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியிலே அந்த மெய்யான ஒளி, பிரகாசிப்பிக்கிற ஒளியானவர் அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆகிய நாம தான் இந்த உலகத்துக்கு யாரு வெளிச்சம். என்னால இந்த உலகத்துக்கு வெளிச்சம் உண்டாக போகுது, என்னாலதான் இந்த உலகத்துக்கு நன்மை உண்டாக போகுது, என்னாலதான் இந்த உலகத்துக்கு நன்மனம் உண்டாக போகுது. ஏன்னா தேவன் என்னை அதற்காகவே பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார், அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமோ என்ன பிரதிபலிங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஒளியா இருக்கிறேன், நீ என்னை பிரதிபலிக்கிற வெளிச்சமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால நம்ம எப்படிதான் இருப்போம், நான் வெளிச்சமா தான் இருப்போம். இதுல ரொம்ப மோசங்க. இருட்டுல போய் உங்களை நீங்க பார்க்கணும்னாலே கண்ணாடியில பார்க்க முடியாது. நல்ல இருட்டுல உங்க ஃபேஸ் நீங்க கண்ணாடியில பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எதுக்குமே வெளிச்சம் வேணும். எதுக்கு வெளிச்சம்? வெளிச்சம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அந்த வெளிச்சமே நீதான் ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய சின்ன வயசுல கேரளால இருந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் வந்தார். வந்து எங்க அம்மாட்ட, நான் அப்பதான் படிப்பு முடிச்சிருக்கேன், 5ஆம் கிளாஸ் முடிச்சு 6ஆம் கிளாஸ் டிஸ்கண்டினியூ 3 மாசத்துல. அப்போ அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து எங்க அம்மாட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்து என்னை கொத்தனார் கையால் வேலைக்கு கூட்டு போயிட்டாரு கேரளாக்கு. அன்னைக்கெல்லாம் சம்பளம் பாத்தீங்கன்னா 17 ரூபா. ஒரு கையாளுக்கு சம்பளம் 900 ரூபா. அன்னைக்கு சம்பளம் 17 ரூபா ஒரு கையாளுடைய சம்பளம். எங்க அம்மாட்ட ஒரு 500 ரூபா அட்வான்ஸா கொடுத்து என்னை கூட்டு போயிட்டாரு. கேரளால செங்கனூர்னு ஒரு இடம். அந்த செங்கனூர்ல என்னன்னா காட்டுக்குள்ளால வேலை. காட்டுக்குள்ளால இந்த வாய்க்கால் போகல, அந்த வாய்க்காலுக்கு கரை கட்டுறதுதான் வேலை. கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய், நான் சின்ன பையன், கூட்டு போய் இந்த வேலை என்னால செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த சிமெண்ட்ல கை கால்லாம் பொத்து போனாலும் விட மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு இறக்கிடுவாங்க, சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல அப்படி எல்லாம் இருட்டாயிடும், அதனால விட்டுருவாங்க. 6:30 மணிக்கு மேல எல்லாரும் ரூமுக்கு வந்துடுவோம். எனக்கு போய் ஒரு மாசத்திலேயே, 1 மாசம் கூட இல்லை, 2 வாரத்துல எனக்கு தெரிஞ்சிச்சு இங்க நம்மளால வேலை பார்க்க முடியாது, ரொம்ப கொடுமை. இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருட்டடி ரூம்னு ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் கூட இருக்க கொத்தனாரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொந்தக்காரனுவேன். இது போக வெளியே இந்த ஆட்களை எடுத்துட்டு போய் யாராவது ஒழுங்கா வேலை பார்க்காம நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நேர அந்த இருட்டடி ரூம்ல கொண்டு போட்டு அடி வளர்த்துருவாங்க. இதுக்கு பயந்து எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அடிமைத்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல தான் நான் அங்க வேலைக்கு போயிருக்கிறேன் பாருங்க. வேலைக்கு போயிருக்கும் போது எனக்கு வேலை செய்ய முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நாங்க ஒரு 4 நண்பர்கள், சின்ன பசங்க 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நைட்டோடி நைட்டா என்ன செய்யணும், எஸ்கேப் ஆயிடணும், அங்க எப்படியாவது ஓடி போயிடணும். ஆனா ஓடி போய் பஸ் ஏறணும்னா 3-3.5 கிலோமீட்டர். அப்ப நாங்க என்ன பிளான் பண்றோம்னா, இங்க இருந்து 3.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பஸ் 4 மணிக்கு வரும். அப்போ நம்ம இந்த 3.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். முதல்ல இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி வெளியே கிடக்கு இந்த பல்பை உடைக்கணும். வெளிச்சத்துல எங்க எவ்வளவு தூரம் போனாலும் கண்டுபிடிச்சுவான். இந்த பல்பை உடைச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா நடந்து போயிடலாம், இந்த இருட்டுக்குள்ளோடி போயிடலாம், எவனும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த கேரளால பாத்தீங்கன்னா அங்கங்க ஒவ்வொரு 40 வருஷம் பல்பை தான் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த நாட்கள்ல ஸ்ட்ரீட் அந்த ரோட்ல போட்டிருக்க போஸ்ட் லைட்டு. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், நினைச்சது மாதிரி காலையில எழுந்து
பல்பை உடைச்சிட்டோம். பல்பை உடைச்சிட்டு நாங்கள் 4 பேரும் காட்டுக்குள்ளால எங்கேயோ தெரிய வெளிச்சத்தை நோக்கி நாங்கள் நடந்து போறோம். 4 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து போறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க தப்பிச்சிட்டோம், பல்பை உடைச்சிட்டோம்னு உடனே எங்களுக்கு தெரியாது. அங்க ஒரு லைட் ஆஃப் பண்ணா ஒட்டுமொத்த அந்த ஏரியாவில் இருக்க எல்லா போஸ்ட் லைட்டும் ஆஃப் ஆயிடுமா. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேர போய் அந்த ஒத்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப இருட்டுக்குள்ளால நாங்க தடவிக்கிட்டு இருக்கிறோம். 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க இருக்கிறான்னு தெரியல. சத்தம் மட்டும் கொடுக்கிறோம். அதை விட்டு ஒரு 2 அடி கூட எங்களால கடந்து போக முடியல. எங்களை காலையில வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டான். காலையில வந்து எங்களை அப்படியே பிடிச்சு என்ன செஞ்சான், கொண்டு போய் அந்த இருட்டு ரூம்குள்ள எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். நல்லா கவனிங்க, ஒரு இருட்டை ஒருபோதும் கடந்து செல்ல நம்மளால முடியாது. வெளிச்சம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி கடந்து செல்ல முடியாது. நல்ல கவனிங்க, யாத்திராகம புஸ்தகத்துல அருமையாய் சொல்லப்படுது. யாத்திராகம புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 21, 23 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் மோசேயோடு சொல்லுகிறார், இந்த எகிப்து தேசம் எங்கிலும் கார் இருளை கட்டளையிடுவேன். ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது. இப்ப பாருங்க, மோசே மூலமாய் கட்டளையிட்டதுபடியே அந்த 23வது வசனம் சொல்லுது, அங்கே ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாதபடிக்கு 3 நாளைக்கு கார் இருள் இருந்துச்சா. வாசிக்கலாம் அந்த 23வது வசனத்தை. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களே வெளிச்சம் இருந்தது. நல்ல கவனிங்க, இந்த 3 நாட்கள் எகிப்து தேசத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணிட்டானா, ஒரு பெரிய இருட்டாயிடுச்சு. அந்த 21வது வசனம் ஒருத்தர் தடவி கொண்டிருந்தாங்களா. 3 நாட்கள் ஒருவரும் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லையா. அவ்வளவு பெரிய இருள். ஆனா வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலேயோ வெளிச்சம் இருந்தது. ஆண்டவர் அந்த நாட்கள்ல அந்த பழைய ஏற்பாடில் அந்த ஆதி நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளிச்சமாக தான் வைத்தார். ஹல்லேலூயா. அதே போல உங்க மேல வைத்திருக்கிற வெளிச்சத்தை ஒருபோதும் ஒருவராலையும் மாற்ற முடியாது. நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அதனால சில இருளான பிரச்சனைகள், சில இருளான நெருக்கடிகள், சில இருளான சூழ்நிலைகள் இருந்தா பயப்படாதீங்க. பாருங்க, சங்கீதத்துல தாவீது சொல்றாரு 18:28 சொல்ற, தேவரீர் நீர் என் விளக்காய் இருக்கிறீர். அருமான தேவப்பிள்ளை, இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு விளக்காய் இருக்கிறபடியினால, நீங்க வெளிச்சமா இருக்கிறபடியினால எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்முடைய மாமிச பிறப்பு இருக்குல்ல, நம்முடைய மாமிச பிறப்பு ஒருபோதும் நமக்கு நறுமணமாய் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மதிப்பை கொண்டு வர்றது, நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாய் மாற்றுகிறது நம்முடைய மறுபிறப்பு. ஹல்லேலூயா. இப்போ மாம்சத்துல பிறந்த ஒருத்தன் என்ன பேசுவான், மறுபிறப்பு அடைந்த ஒருத்தன் என்ன பேசுவான்? இதான் வெளிச்சம். நீங்க வெளிச்சத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். நீங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றீங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவுக்கு பயந்து கிறிஸ்துடைய நறுமணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்கிறதுக்கு நான் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்றேன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவுடைய நறுமணம். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க யாருன்னு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதான் நீங்க. கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்றாருன்னா, நீ உலகத்துக்கு வெளிச்சம். இப்ப கவனிங்க, நம்முடைய மாம்ச பிறப்புல நம்ம என்ன பேசுவோம்? மாம்ச பிறப்புல நம்ம என்ன பேசுவோம்னா, என்னை பத்தி தெரியுமா, நான் பக்கா குடியாரை, என் கூட ஒருத்தன் போட்டி போட்டு குடிச்சிருவானா, இது மாம்ச பிறப்பின் அடையாளம்.
அது மட்டும் இல்லை, நான் நல்லா சினிமா படம் பார்ப்பேன், நான் நல்லா ஸ்மோக் பண்ணுவேன். இதெல்லாம் நம்மளை குறித்து நம்ம பேசுகிற பெருமை. மாம்சத்துல இந்த மாம்ச பிறப்பின் அடையாளத்தை நம்ம எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவோம்னா, என்கிட்ட ஒரு சண்டைக்கு வந்துட்டு போயிடுவானா, இப்படி எல்லாம் பேசுறோம்ல, இதெல்லாம் நம்முடைய பிறப்பின் அடையாளம். ஆனா மறுபிறப்பின் அடையாளம் என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தை வாயில வரவே வராது. குடியா குடிக்க எனக்கோ பாருங்க, ஒரு காரியத்தை மாமிச பிறப்பில இருக்கும் போது துணிகரமா எது எது தவறோ, எது எது அக்கிரமமோ, எது எது அநியாயமோ, எது எது அருவருப்போ அதை குறித்து மேன்மை பாராட்டணும். ஆனா எப்ப மறுபிறப்புக்குள்ளால நம்ம கடந்து வந்தோமோ அது முதல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வாயினால நம்ம பேசுறது இல்லை. எந்த அளவுக்கு பரிசுத்தமான நம்மளை நம்ம காமிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சுக்கிட்டோம். காமிக்கிறதுபடி வாழ்ற மாட்டாக்கி நம்ம காமிக்க காமிக்க வாழ ஆரம்பித்து விடுவோம். ஏன்னா நம்ம வெளிச்சம். கவனிங்க, அப்போ நான் மாமிசத்தின்படி பிறந்த என்னுடைய வாழ்க்கையை மதிப்புள்ளதாய் மாற்றணும்னா என்னுடைய மறுபிறப்பின் வெளிச்சம் எனக்கு வேணும். அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. மாம்சத்தின் பிறந்த உன்னுடைய மாம்ச அடையாளத்தை மாற்றி கர்த்தர் உன்னை மறுபிறப்புக்குள்ள நடத்தி இருக்கிற அந்த அடையாளத்தை தான் உன்னை கர்த்தர் சொல்றாரு. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ இருள் அல்ல, நீ தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்னா, முன்னாடி எதவே நானும் பேசுவேன், இப்போ என்னால் அப்படி பேச முடியாது. என் தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் என்னால் பேச முடியும்னு சொல்லி ஒரு மாற்றம் உனக்குள்ள வந்திருக்குல்ல, இதுதான் மறுபிறப்பின் அடையாளம்னு கர்த்தர் சொல்றாரு. இதான் நீ கர்த்தருடைய வெளிச்சம் கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, முன்னாடி பேச எந்த பேச்சை இப்போ உங்களால பேச முடியல. இப்ப நீங்க ஒருத்தர் எழும்பி சாட்சி சொல்றீங்க, நான் டெய்லி 2 மணி நேரம் சீரியல் பார்த்து தான் தூங்குவேன் சொல்லுவீங்களா? ஆனா உலகத்துல இருந்தா, உலக மனுஷரோடு உறவாடுனா, நேற்றுக்கு அந்த சீரியல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா இங்க வந்து சொல்லுவீங்களா நீங்க இன்னைக்கு? ஏன்? உங்களை கர்த்தர் வெளிச்சமா மாத்திட்டாரு. அதனால பழையதை போல இப்ப நான் பேச முடியாது பிரதர். ஏன்னா நான் வெளிச்சமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்துல இருளின் ஆதிக்கத்துக்குள்ளால இருந்தேன், இருளின் பிள்ளையா இருந்தேன். ஆனா இப்ப நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் அந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு 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 பல்பு இருக்குல்ல, சாதாரண ஒரு பல்பு. இந்த பல்பு எரியணும்னால என்ன தெரியுமா தேவை? கரண்டோட கனெக்டிவிட்டி தேவை, கனெக்ஷன் தேவை, உறவு தேவை. சாதாரண ஒரு பல்பு எரியணும்னா, அதே போல நீங்க வெளிச்சம் கொடுக்கணும்னா உங்களுக்கு எப்பவும் தேவனோடு உள்ள உறவு, கனெக்டிவிட்டி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு அவருக்கும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குமானால் அவர் ஒளியாக இருக்கிறார், நீங்க வெளிச்சமாக இருக்கிறீங்க. அதை ஒருவராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா நீ அந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒருபோது நீங்க மறந்து போக கூடாது. தாவீது சொல்றாரு, 2 சாமுவேல் 22:29 ஒருவர் வாசிங்களேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அப்ப நல்லா கவனிங்க, தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஒளியா இருக்கிறாரு, அவர் எனக்கு ஜீவனா இருக்கிறாரு, அவரே என்னுடைய விளக்கை ஏற்றுவாரு, அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, அவர் எப்பொழுதும் எனக்கு வெளிச்சமா இருக்கிறபடினால என் வாழ்க்கையில முதலாவது என்ன செய்ய முடியாது? இருள் இருக்க முடியாது, இருள் இருக்க முடியாது. நல்ல கவனிங்க, ஒருபோதும் வெளிச்சத்தை இருள் ஆண்டு கொள்ள முடியாது. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ அங்கெல்லாம் வெளிச்சம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இருள் என்ன செய்யணும்? ஓடி போயிடும்.
ஆகவேதான் ஏசாயா 9வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, வாசிங்களா? ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் இருளா இருக்குதோ அந்த பகுதியெல்லாம் கர்த்தர் ஒளியாய் வரப்போகிறாரு. அவர் ஒளியாய் வந்துட்டார்னா நீங்க வெளிச்சமாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளிச்சமாக போறீங்கன்னு சொல்லல, உங்களை வெளிச்சமாக்குவேன்னு சொல்லல. சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. உங்களை எந்த இருளும் ஆதிக்கம் செய்ய முடியாது. உங்களை எந்த இருளும் மூட முடியாது. உங்களை எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. இருளை எல்லாம் மேற்கொள்ளுகிற வெளிச்சம் தான் நீனு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது, தேவதூதர்கள் இருக்காங்கல்ல, தேவதூதர்கள் அவர்களை விட நீங்க விசேஷித்தவர்களாம். வசனத்தில் வாசிப்போம் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 8:5 சொல்லுது, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். நல்ல கவனிங்க, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும், கவனிங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அவனை முடிசூட்டினீர். அப்ப கவனிங்க, தேவதூதர்களை விட சற்று நம்மளை சிறியவனாக்கினார். ஆனா மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? முடிசூட்டி இருக்கிறார். இப்போ தேவதூதர்கள் மேல இருந்த வெளிச்சம் வேற, நம்ம மேல இருக்க வெளிச்சம் வேற. தேவதூதர்கள் மேல இருந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்னா பணிவிடையின் வெளிச்சம். தேவதூதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பணிவிடைக்காரர்கள். அதனால தேவதூதர்கள் மேல இருந்த வெளிச்சம் என்னன்னா பணிவிடையின் வெளிச்சம். ஆனா நம்ம யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய குமாரர்களாக இருக்கிறோம், அவருடைய குமாரத்திகளாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனபடினால நம்ம மேல இருக்கிற வெளிச்சம் பிள்ளைகளின் வெளிச்சம். அப்ப கவனிங்க, நான் பிள்ளையா இருக்கிறதுனால எப்பவும் நான் வெளிச்சத்துக்குள்ளதான் இருப்பேன், நான் வெளிச்சமா தான் இருப்பேன். நான் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சங்கிற ஞானம், அந்த அறிவு, அந்த ஆற்றல் நமக்குள்ள நான் யாருன்னு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரா வேணா இரு, உன் கோத்திரம் என்னவா வேணா இருக்கட்டு, உன் குலம் என்னவா வேணா இருக்கட்டு, அப்பா யாரா வேணா இருக்கட்டும், சகோதரர்கள் யாரா வேணா இருக்கட்டு, உன் சாதி என்னவா வேணாலும் இருக்கட்டு, இதெல்லாம் உன்னுடைய பிறப்பின் அடையாளம், உன் மாம்ச பிறப்பின் அடையாளம். ஆனா மறுரூபத்தின் அடையாளம் என்னன்னா நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா. அவ்வளவுதான். நீ எந்த கோத்திரமா இருந்தாலும், எந்த குலமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. மறுரூபத்தில் அந்த மறுபிறப்பின் அனுபவம் என்னன்னா நான் அப்பா, நீ என் பிள்ளை. நான் அப்பாவாகிய நான் ஒளியா இருக்கிறபடினால என் பிள்ளையாகிய நீ வெளிச்சமா இருப்ப. ஹல்லேலூயா. எதையும் கொண்டு வர முடியாது. நான் எப்படிப்பட்டவன், எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், எதையும் இங்க கொண்டு வர முடியாது. இங்க ஒன்னே ஒண்ணுதான், நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபிறப்பை அடைந்தவன், நான் கிறிஸ்துக்குள் பிறந்தவன், நான் கிறிஸ்துக்கு பிரதிபலிக்கிறவன், நான் கிறிஸ்துடைய நறுமணத்தை வெளிப்படுத்துகிறவன். அதனால என் வாழ்க்கையில இருள் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே வெளிச்சங்கிறாரு. அப்புறம் எப்படிங்க உங்க வாழ்க்கையில இருள்னு ஒண்ணு வர முடியும்? உங்க வாழ்க்கையில ஒருபோதும் இருள் நெருங்க முடியாது. பாருங்க, சில இடங்கள்ல சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த பிசாசு, இந்த பிசாசு, அப்படி வந்த பிசாசு, இப்படி வந்த பிசாசு, செய்வனையில வந்த பிசாசு, மந்திரக்கட்டுல வந்த பிசாசு, எல்லா பிசாசு ஓடும், எல்லா பிசாசே போ, பிசாசே போ, பிசாசே போ அப்படின்னுவாங்க. நீங்க என்னமா செய்யணும்? நீங்க என்னமா செய்யணும்? பிசாசே போ, பிசாசே போன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன தெரியுமா? ஆவியானவரே வாங்க,
அற்புதமானவரே வாங்க, யெகோவா ஈரே வாங்க, இருக்கிறவராகவே இருக்கிறவரே வாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனே வாங்க, பராக்கிரமமுள்ள தேவனே வாங்க, எனக்காய் யுத்தம் செய்கிறவரே வாங்க, எனக்காய் வழக்காடுகிறவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க. அந்த வெளிச்சம் வந்தா இந்த இருள் என்ன ஆயிடும்? நீங்க அவனை போட்டு சும்மா போ போ போன்னு நினைச்சா விரட்ட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஆவியானவரே வாங்க, அந்த நீதியின் சூரியன், அந்த ஜீவ ஒளி உங்க மேல பிரதிபலிக்க 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 உன் வீட்டுக்குள்ள எந்த இருளின் ஆதிக்கமோ ஆதிக்கம் செய்ய முடியாது முடியாது. நீ வளர்த்த வேண்டாம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஜீவ ஒளிக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. வெளிச்சமாய் மாற்றப்படுவீங்க. உங்களை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒருபோதும் உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. கவனிங்க, இந்த வெளிச்சத்தை நீங்க இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னா என்ன செய்யணும்? நான் தான் வெளிச்சம்னு காமிக்கணுமே. இப்போ நல்ல கவனிங்க, அவர் யாரு? ஜீவ ஒளி. அவர் யாரு? நமக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்கிற ஜீவ ஒளியானவர். இப்ப அவர் ஜீவ ஒளிதானு எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? இப்போ அவர் ஜீவ ஒளிதான் ஒத்துக்க முடியுது. அவர் சொல்றாரு நீ வெளிச்சம், நீங்க வெளிச்சம் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அங்கதான் பிரச்சனை. நல்லா கவனிங்க, ஒன்னு சொல்றேன், நீங்க நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் அல்ல. என் தேவன் உங்களை குறித்து என்ன சொன்னார்னா, நீ நீதிமான்னு சொல்றாரு, நீதான் வெளிச்சம்னு சொல்றாரு. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவரு வெளிச்சம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா இருந்தா அவருடைய பிள்ளையாகிய நானும் வெளிச்சம் தான். தெளிவா உங்க மைண்ட்ல கொண்டு போகணும். இத அவர் ஜீவ ஒளினா அவருடைய பிள்ளையாகிய எனக்குள்ள தயா அந்த ஜீவ ஒளி பிரகாசிக்குது. ஏன்னா நான் அவருடைய ரிஃப்ளெக்ஷன். எனக்குள்ளதான் அவருடைய தன்மை வெளிப்படுது, எனக்குள்ளதான் அவருடைய ஆற்றல் வெளிப்படுது, எனக்குள்ளதான் அவருடைய பொட்டன்சியல் வெளிப்படுது, எனக்குள்ளதான் அவருடைய தயவு கிருபை எல்லாம் வெளிப்படுது. ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறதுனால நான் வெளிச்சமா இருக்கிறேன். ஒருபோதும் மறக்க கூடாது, மறுதளிக்க கூடாது. என் வாழ்க்கையில இருள் வந்து ஆதிக்க செய்ய முடியாது. அப்போ 100% நீங்க யாரு? யாரு? மறுபடியும் வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். பக்கத்துல கையோடு சொல்லுங்க, நீ வெளிச்சம் ஒருபோதும் மறந்து போகாத. நீ வெளிச்சம். பாருங்க, சிலர் என்ன பண்றீங்க, நான் கையை கொடுத்துக்கிட்டு இப்படி மண்டை மண்டை ஆடுறீங்க. வாயை தோன்று சொல்லுங்க, நீங்க வெளிச்சம், நீங்க வெளிச்சம், நீங்க நீதிமான், நீங்க கர்த்தருடைய பிள்ளை. உங்களை எந்த இதிலும் ஆதிக்கம் செய்ய முடியாது. நீதான் கர்த்தருடைய வெளிச்சம், நீதான் உலகத்துக்கு வெளிச்சம். இது மறக்க கூடாது. ஒண்ணு புரிஞ்சுடுங்க, அவரு வெளிச்சம் தான், நான் வெளிச்சம் தான். அதுக்கு தான் ஒரு அடையாளம் சொன்னேன். உங்களுடைய மாம்ச பிறப்பின் அடையாளம் வேற, உங்களுடைய மறுபிறப்பின் அடையாளம் வேற. நீங்க மாம்ச பிறப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் போது என்ன வேணாலும் பேசிடலாம். ஆனா உங்களுடைய மறுபிறப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் போது என்ன வேணாலும் பேச முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு தரம் இருக்குது, எனக்கு ஒரு தராதரம் இருக்குது, எனக்கு ஒரு தகுதி இருக்குது. ஏன்னா நான் அவருடைய பிள்ளைங்கிறதுனால கன்றாவியெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பசங்க சொல்லுவாங்க, நான் சாயங்காலம் 3 மணிக்கு அந்த காலேஜ் வாசல்ல நின்னேன், 3:30 மணிக்கு இந்த காலேஜ் வாசல்ல நின்னேன், 4 மணிக்கு அந்த காலேஜ் வாசல்ல நின்னேன். ரசிக்கப்பட்ட ஒரு பையன் சொல்லட்டுமே, பக்கத்துல பார்த்து நான் 3:30 மணிக்கு காலேஜ் சொல்லுவான்னு நினைக்கீங்களா? அவனையுமே நல்லது ஒருத்தனும் இல்லை. ஏன்? மறுபிறப்பின் அடையாளம். அப்ப கவனிங்க, நீங்க மறுபடி பிறந்திருக்கிறதுனால நீங்க இல்ல, நீங்க நீதிமான், நீங்க தான் வெளிச்சம்,
பக்கத்துல மறுபடியும் சொல்லுங்க, நீ வெளிச்சம். அதை நல்லா பதிவு பண்ணிடுங்க. நான் பழைய மனுஷன் இல்ல. புரியுதா உங்களுக்கு? நம்ம அடிக்கடி கேட்கறதில்ல, நான் பழைய மனுஷனா புது மனுஷனா? இந்த ஒரு அடையாளம் போதும். நீங்க பழைய மனுஷன் இல்ல. இப்ப பாருங்க, நாம வெளிச்சம் ஆயிட்டோம். இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? உலகத்துக்கு கொடுக்க சொல்றாரு. உலகத்துக்கு என்ன செய்யணும்? வெளிச்சத்தை. அவர் நீதியின் சூரியனாய் வெளிச்சம் கொடுக்கிறார்ல. இப்ப அந்த வெளிச்சத்துக்குள்ள பிரகாசிக்கிற நான் வெளிச்சமா இருக்கிறேன்ல. இப்ப இந்த வெளிச்சத்தை நான் உலகத்துக்கு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது? அப்படியே போய் பிரதர் என்ன பாருங்க லைட் அடிக்குதா, பிரதர் என்ன பாருங்க லைட் அடிக்கு, அப்படி செய்ய முடியாது. ஆனா சிலருடைய முகம் லைட் அடிக்கும். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட உடைவு, ஏகப்பட்ட வேதனைங்க. ஆனா அவங்கள பாருங்களேன், எல்லாம் என் தேவன் பார்த்துக் கொள்வான்னு சொல்லிட்டு பல்லையே காட்டிட்டு அடைவாங்க. நம்ம சிலரை பார்த்து கேட்போம், உங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படின்னா நான் வெளிச்சம். புரியுதா? இப்போ இந்த வெளிச்சத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும். நம்ம சில நேரத்தில் என்ன பண்ண, பக்கத்துல நிற்கவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து பல்ல காட்டுனா பல்லு வலிய தெரியாது. பக்கத்துல கை கொடுங்க, உங்க வெளிச்சத்தை காமிக்க பார்ப்போம். உங்க வெளிச்சத்தை காமிக்கல. சரி பாருங்க, இந்த வெளிச்சத்தை உலகத்தை காமிக்கணும். முடிக்க போறேன். இந்த வெளிச்சத்தை உலகத்துக்கு காமிக்கணும். அதுக்கு அதே அதிகாரத்துல, அதே மத்தேயு 5வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது. வாசிங்க 14வது வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவ ஒளியாகிய பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ உங்க நற்கிரியையாகிய வெளிச்சம் எங்க பிரகாசிக்கணும்? இப்போ உலகத்துல உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா உங்கள்கிட்ட என்ன வெளிப்படணும்? நற்கிரியை வெளிப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நற்கிரியை உள்ளவர்களாய் மாற்றுவாராக. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நற்கிரியை நிறைந்தவர்களாய் மாறுவீர்களாக. ஏன்னா கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் வச்சிருக்கனால நீங்க நற்கிரியை உள்ளவனாதான் இருக்க முடியும். எத்தனை வாட்டி நம்மளோட சண்டைக்கு வந்தவங்க சண்டை போடாம திரும்பி வந்தோம்? எத்தனை வாட்டி நம்மளை போட்டு சாபம் போட்டவன நம்ம திருப்பி சாபம் போடாம திரும்பி வந்தோம்? எத்தனை வாட்டி நம்ம அவதூறு பேசினவன நம்ம அவதூறு பேசாம திரும்பி வந்தோம்? எத்தனை வாட்டி நம்ம சண்டைக்கு வந்தவன கிறிஸ்துவ நிமித்தம் சண்டை போடாம தலை குனிஞ்சு திரும்பி வந்தோம்? இதெல்லாம் உன்னுடைய நற்கிரியை. இதான் நீ மறுபிறப்பின் அடையாளம் ஆண்டவர் சொல்றாரு, மறுபிறப்பின் வெளிச்சம் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஒத்துக்கிடுவீங்களா? நீங்க வெளிச்சம் தானே, நான் வெளிச்சம் தான் சொல்றவங்க கையில உயர்த்தி